So hello students. So today let us discuss about the pseudo first order reaction. Pseudo first order reaction என்ன அப்படிங்கறத first பார்ப்போம். So for any higher order reaction, for example second order reaction. Second order reactionல ரெண்டு reactants involve ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. இதுல the changes takes place in the concentration of both the reactants takes place. ஆனா how much changes takes place in both the reactants that we cannot determine simultaneously. ஒரே நேரத்தில் ரெண்டு ரியாக்டன்ஸ்லையும் எவ்வளவு சேஞ்சஸ் நடக்குது கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஒரே நேரத்தில். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட், இந்த ரெண்டு ரியாக்டன்ஸில் ஏதாவது ஒரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை எக்ஸஸாக எடுத்தோம் அப்படின்னா it follows the first order reaction. Actually நான் என்ன சொன்னேன், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதில் ஒரு ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷனை எக்ஸஸாக எடுத்தோம்னா that follows the first order reaction. That is called as what? Pseudo first order reaction. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம் அப்படின்னா எஸ்டர், ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எஸ்டர் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம். 2 மார்க்ஸில் கேட்கும்போது நீங்கள் இப்படியே எழுதலாம், ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எஸ்டர் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம். இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் தப்பு இல்லாமல் எழுத தெரியும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க, இல்லை அப்படின்னா வேர்டிங்ஸில் கரெக்டாக எழுதணும். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம். எஸ்டருடைய ஃபார்முலா CH3COOCH3. இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா அது எப்பொழுதுமே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடையும் ஒரு ஆல்கஹாலையும் கொடுக்கும். இப்போ ஹவு டு யூ ரைட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அக்கார்டிங் த ரேட் லா? ரேட் இஸ் ஈக்குவல் டு K, rate constant, into concentration of the ester into concentration of what? Water. அப்போ வாட்டரை இப்போ இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எழுதக்கூடிய ரேட்டுக்கு தான் எழுதணும். இப்போ இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இஃப் யூ ஆர் டேக்கன் இன் எக்ஸஸ், தென் வாட் எவர் த சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் தட் இஸ் நெக்லிஜிபிள். நெக்லிஜிபிள்னா ரொம்ப ரொம்ப குறைவாக எடுத்துக்கணும். அப்போ தென் we can define the rate constant in the concentration of water. இதுக்கு ரெண்டுக்கும் that is equal to K dash எடுத்துக்கணும். Rate constant into concentration of water is taken as what? K dash. When the concentration of water is taken large amount or excess, then the rate will be changes into K dash. K dash is equal to K into concentration of water into ester. எஸ்டருங்கிறது நான் எதை ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? CH3COOCH3. now it follows for the first order reaction. இதுதான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். டிஃபைன் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டால் டெஃபினேஷன் எழுதணும். டெஃபினேஷன் எழுதுனதுக்கப்புறம் அதர்வைஸ் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் இன் ஆசிட் மீடியம் போடணும், இல்லைன்னு இந்த ஈக்குவேஷன் எழுதணும். அதில் ரைட் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெண்டையும் சேர்த்துவிடும். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் எ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். In the previous video, I explained about the integrated rate law for the first order reaction. I explained பண்ணிருந்தேன். இதில் zero order reaction பார்க்கணும். அப்போ zero order reactionக்கு definition first பார்க்கணும். When the rate of the reaction independent of the concentration of the reactant over a wide range of concentration. எந்த reactionல rate of the reaction initial concentration of the reactant டிபெண்ட் பண்ணாதோ அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ரேட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா இதுதான் டெஃபினேஷன். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் த ரியாக்டர், இட் கன்வெர்ட்ஸ் இன்டு த ப்ராடக்ட். ஏயோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.5 மோலாரிட்டி. கேயோட வேல்யூ 1.5 into 10 to the power -2 mole per liter per minute. அப்போ அக்கார்டிங் டு த ரேட்லாம் ஹவு டு யூ ரைட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே into concentration of A to the power 0. ஏன்னா இது என்ன சொல்லியிருக்கோம்? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ரேட்டுக்கு பதிலாக இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ரேட்டுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? மைனஸ் there is a changes takes place in the concentration of the reactant A divided by the time dt. ரேட்டுக்கு பதிலாக நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்க்கணும். is equal to K into 1ன்னு போட்டிருக்கேன். அந்த 1 எப்படி வந்ததுன்னா actually the concentration of A to the power 0 is taken as what? 1. அப்போ இந்த modified equationக்கு நம்ம derive பண்ணணும்.
இந்த மாடிஃபைடு ஈக்குவேஷன் வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம எங்கே வரோம் அப்படின்னா it gives d of concentration of A is equal to K into dt. இப்போ தான் நம்ம இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேட் த ஈக்குவேஷன் between the two limits. At the time t is equal to 0, then the concentration A is equal to A naught. At the time t is equal to t, then the concentration is equal to what? A. இந்த ரெண்டு லிமிட்டை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணோம். அப்போ இன்டகிரேட்டட் ஈக்குவேஷனை பாருங்கள். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் d of the concentration A. அப்போ ரெண்டு லிமிட் போட்டிருக்கோம். இனிஷியல் லிமிட் A naught அண்ட் ஃபைனல் லிமிட் A. அப்போ இங்கே K வந்து ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ dtக்கு இன்டகிரேட் பண்ணுறோம். அதில் இனிஷியல் டைம் 0, ஃபைனல் டைம் t. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா தென் we get this step. Minus initial concentration of the concentration of A. இது ரெண்டு லிமிட்டை போட்டுறணும். அதே மாதிரி is equal to K into டைமுக்கு ரெண்டு லிமிட் கொடுக்குறோம் 0 and 1. சரியா? இப்போ இதெல்லாம் நம்ம ஃபைனலி ஷார்ட் அவுட் பண்ணோம்னா தென் we will get what? K is equal to initial concentration A naught minus final concentration A. எப்படி ரீட் பண்ணணும்னு பார்க்கணும். A நாட்டை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டதுனால இதுக்கு என்ன சொல்லணும்? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A naught minus final concentration of A divided by T. So this is the integrated rate law for a zero order reaction. இது வரைக்கும் எழுதும். சரியா? இங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் எழுதும். இப்போது இதில் எக்ஸாம்பிள் ரைட் கிவ் 2 examples ஃபார் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர் செகண்ட் ஆர்டர் ஆர் ஜீரோ ஆர்டர்னு கேட்டாலும் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் எழுதணும். இப்போ அதுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் takes place between hydrogen and chlorine. H2 plus Cl2 in the presence of sunlight, it gives 2HC. So that is the best example. Another one, decomposition of N2O in the presence of hot platinum as a catalyst into N2 plus half O2. This is the another one example for the zero order reaction. The last example is iodination of acetone. Acetone formula CH3COCH3 in the presence of acid medium. Iodination of acetone in the presence of acid medium. Okay, then what it gives? In the acetone level CH3 ஒரு ஹைட்ரஜனை எது ரீப்ளேஸ் பண்ணுது? அயோடின். இப்போ ICH2COCH எப்படி ப்ராடக்ட் எப்படி கிடச்சதுன்னு பார்க்கணும். ஒரு அயோடின் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுது. அந்த அயோடினும் அந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹைட்ரஜன். சரியா? ஸோ திஸ் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அயோடின், திஸ் இஸ் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஹவு டு யூ ரைட் த ரேட் ஃபார் தட்? ரேட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது அயோடினை வச்சு இந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணணும்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? அப்போ ஜென்ரலாக ரேட் எப்படி எழுதுனா ரேட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர், concentration of the ketone and also concentration of what? H plus. சரிதானா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் த nth ஆர்டர் ரியாக்ஷன். nth ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எப்படி ரேட் ஈக்குவேஷன் எழுதுவீங்க? A it gives product. இப்போ ரேட்லாம் எப்படி எழுதுவோம்? அதுக்கு மைனஸ் ரேட்டுக்கு பதிலாக என்ன போடணும்? minus d of concentration, change in the concentration of A divided by dt is equal to K into concentration of A to the power n. ஏன்னா நமக்கு ஆர்டர் தெரியாது, அதனால் n வேல்யூ. இப்போது திஸ் இஸ் த ஃபார்முலா, திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் தி nth ஆர்டர் ரியாக்ஷன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? nth ஆர்டருக்கு 1 by concentration of A to the power n minus 1 minus இது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் A நாட்ங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், அதுக்கு பவர் n minus 1. அப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷனுக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை நம்ம மைனஸ் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு n minus 1 into kT. இதுதான் ஃபார் nth ஆர்டர் ரியாக்ஷன். ரேட்டுக்கு ரேட் எழுதுறது, ரேட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபார் த nth ஆர்டர் ரியாக்ஷன். தட்ஸ் ஆல்.